ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் EC63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் நம்பர் 8.29 பார்க்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதோட டோர் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் ரேண்டம்ஸாக செலக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த டோர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டோர் நம்பர் N(s) வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து 1 to 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏ அப்படின்ற ஈவெண்ட் வந்து கெட்டிங் ஈவன் நம்பர். ஸோ 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பரை எடுத்து எழுதணும் அப்படின்னா மொத்தம் 50 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ P of A வந்து உங்களுக்கு 50/100 அப்படின்னு வந்துடும். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து டோர் நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 அந்த மாதிரி 100க்குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க. 10 ஸ்கொயர் 100 வரைக்கும் வரும் நம்மளுக்கு. அப்போ N of B வந்து 10, அப்போ P of B வந்து 10/100. அடுத்தது C வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பர்ஃபெக்ட் கியூப். ஸோ 1 கியூப் 1, 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27, 4 கியூப் வந்து 64, 5 கியூப் வந்து 125. தட் இஸ் 100 தாண்டிடும். அதனால் வெறும் 4 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ P of C வந்து 4/100. இப்போது நம்மளுக்கு 3 ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்துட்டு P of A யூனியன் B யூனியன் Cயோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். தட் இஸ் A செட்டுக்கும் B செட்டுக்கும் இருக்கிற காமன் நம்பர்ஸ். அதாவது இதில் 50 நம்பர் இருக்குது, இதில் போய் நீங்கள் தேடுறது கஷ்டம். அப்போது இதில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B கிடச்சிரும். ஸோ 4, 16, 36, 64, 100. ஸோ 5/100 அப்படின்றது P of A இன்டர்செக்ஷன் B கிடச்சிரும். அடுத்தது B இன்டர்செக்ஷன் C. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் பர்ஃபெக்ட் கியூபுக்கும் இருக்கிற காமன் வந்துட்டு 1ம் 64ம். ஸோ 2 இருக்கும். ஸோ P of B இன்டர்செக்ஷன் C வந்து 2/100. அடுத்தது வந்து C இன்டர்செக்ஷன் A. அதாவது பர்ஃபெக்ட் கியூபுக்கும் ஈவன் நம்பருக்கும் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்ஃபெக்ட் கியூபில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8ம் 64ம். ஸோ 2/100 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ மூணுத்துக்குமே காமன் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C மூணுத்துலேயுமே இருக்கிற ஒரே ஒரு ஈவன் நம்பர் எது அப்படின்னா 64. அப்போது 1ன்னு வந்துடும். அப்போ P of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வந்து 1/100. இப்போ P of A யூனியன் B யூனியன் Cயோட ஃபார்முலாவை எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் நான் ஒவ்வொரு வேல்யூவாக நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இதிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி திரும்ப 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 56/100 வரும். 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 14/25 தான் இந்த சம்மோடைய ஆன்சர். தேங்க்யூ வியூ.